அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல், அதாவது சோசியல் சயின்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதிக்கலாம், செகண்ட் மிட்டம் எழுதிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் தடவை என்ன பண்றீங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்றது எழுதுறீங்க. அதுல சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 2 ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதாவது வந்து ஒன்னு தமிழ் மீடியம், ஒன்னு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது கொண்டு வந்திருக்கேன். அதுல எதெல்லாம் 1 மார்க், எதெல்லாம் 2 மார்க், எதெல்லாம் வந்து 5 மார்க்கா கேக்குறாங்க, எத்தனை 5 மார்க் கேக்குறாங்க, எத்தனை 8 மார்க் கேக்குறாங்க அப்படின்றது தெரியணும். அப்படி படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், எதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தெரியும். அதுல எந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினா கேக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், எதுக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மி பண்ணி படிக்கலாம் அப்படின்றது தெரியும். எந்த கொஸ்டினா வந்து மேப் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றதும் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ்ல நமக்கு தெரிய போகுது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், உங்களுக்கு 14 1 மார்க் அப்படின்றது கேட்க போறாங்க. ஓகேவா? அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு 14 கொஸ்டின் பேப்பர், 14 கொஸ்டின் அப்படின்றது கேக்குறாங்க. அதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா, அசர்ஷன் ரீசன் கொஸ்டினும் இருக்க போகுது. ஓகேவா? அதனால வந்து அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் படிக்கணுமா அப்படின்னா, கூற்று காரணம் கொஸ்டின், தமிழ்ல வந்து கூற்று காரணம் அப்படின்னு இருக்கும், அந்த கொஸ்டினும் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதாவது fill in the blanks அது படிக்கணுமா, கோடிட்டிடங்களை நிரப்புக அது படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும். என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல இல்ல, சில கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 கொஸ்டின் 2 fill in the blanks கொடுத்துட்டு ஒரு 2 மார்க்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதனால வந்து fill in the blanks படிச்சா 2 மார்க்ல கூட எழுதலாம். அதாவது கோடிட்டிடங்களை நிரப்புக படிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு 2 மார்க் கூட எழுதலாம். இங்க பாருங்களேன், தமிழ்ல ரெண்டுமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வந்து லிங்க் பண்றேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போலாம். ஓகேவா? பாருங்களேன், 14 கொஸ்டின் அப்படின்றது 1 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. பாருங்களேன், 14 கொஸ்டின் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. உங்களுக்கு 14 கொஸ்டின் வந்து 1 மார்க் அப்படின்றது இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 2 மார்க் எழுதணும். எத்தனை 2 மார்க் அப்படின்னா 10 2 மார்க் எழுதணும். உங்களுக்கு மொத்தம் 20 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? அதுல 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சனா எழுதணும். ஓகேவா? 28வது கொஸ்டின் வந்து கட்டாயமா எழுதணும். பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன், முக்கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக, மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக, களக்காடு போரின் முக்கியத்துவம், திருநெல்வேலி எழுச்சி பற்றி குறிப்பு வரைக. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்தையும் கலந்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 2 மார்க் அப்படின்றது எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும் அப்படின்னு போட்டுட்டு இதுலயும் வினாயன் 42 கட்டாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நீங்க 5 மார்க் எழுதும் போது அதுல ஒரு கொஸ்டின் அப்படின்றது கட்டாயமா எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு என்னதான் எல்லா கொஸ்டின் தெரிஞ்சாலும் நீங்க 28வது கொஸ்டின் கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி 5 மார்க்ல எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா 42வது கொஸ்டின் கண்டிப்பா கட்டாயமா எழுதணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரியா தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேப் அப்படின்றப்போ என்ன வருவாங்க அப்படின்னு பாருங்களேன், உங்களுக்கு மேப் அப்படின்றப்போ 44வது கொஸ்டின் ஏ அல்லது பி ல தான் உங்களுக்கு 44வது கொஸ்டின்ல ஏ அல்லது பி ல தான் உங்களுக்கு மேப் அப்படின்றது இருக்க போகுது. ஒண்ணு இந்தியா மேப்பா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மேப்பா இருக்கலாம். ஆக மொத்தம் என்னது, ஒரு மேப் அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேவா? அடுத்து என்னது அப்படின்னா, உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? மேப் தான் உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினா இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீடைல் கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க பாருங்களேன், இதுல வந்து காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும், நீதி கட்சியின் தோற்றத்துக்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை விளக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, 8 மார்க் வந்து நீங்க மேப் கம்பல்சரியா படிச்சுட்டு போகணும். மேப் நான் விட்டுட்டு போயிடுறேன், மேப் படிக்காம போறேன் அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. மேப் வந்து கம்பல்சரியா நீங்க படிச்சுட்டு போகணும். ஏன் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 44வது கொஸ்டின்ல ஏ அல்லது பி. ஓகேவா? அதாவது 2ல ஒண்ணு நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு 8 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஒண்ணு நீங்க இந்தியா மேப் அட்டன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு மேப் அட்டன் பண்ணுவீங்க. அதனால ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்ற மாதிரி. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஆன்சர் அப்படின்றது ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப பாருங்களேன், இங்க fill in the blanks கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 5 fill in the blanks, அதாவது கோடிட்டிடங்களை நிரப்புக. இங்க பாருங்களேன், கோடிட்டிடங்களை நிரப்புக 29வது கொஸ்டின் பாருங்களேன், fill in the blanksல 29வது கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 கோடிட்டிடங்களை நிரப்புக வந்து கொடுத்துட்டு இதை நீங்க எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது என்ன பண்ணணும், உங்களுக்கு fill in the blanks படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா 5 மார்க் அப்படின்றது எடுக்கலாம். எப்படி அப்படின்னா, இதுல மார்க்கே கம்மியே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு வேர்டா இருக்கும். மீதி எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணலாம். ஆனா இதுல என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு மார்க் அப்படின்றது கம்மி பண்ண முடியாது. புரியுதா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இதுல 28வது கொஸ்டின் வந்து நீங்க கம்பல்சரியா எழுதணும். அதுக்கு அடுத்து இதுல 42. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2 பிடிஎஃப்பும் ஒரே பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.